திவ்யா, மேடம். நான் வினய் சாரை செக் பண்றதுக்காக டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். யாராவது கேட்டா சொல்லிடுங்க. ஓகே மேடம். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஹாய் மித்து. சார், நீங்களே வந்துட்டீங்களா? நல்லதா போச்சு. என்ன நல்லதா போச்சு? நான் உங்களை பார்க்க தான் கிளம்பிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. இங்கே டெஸ்ட் முடிச்சிடலாம். எது? இங்கே டெஸ்ட் முடிக்கலாமா? ஆமா, உன் வேலை என்ன? என் வேலை என்னன்னா புரியல சார். அப்பா உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்காருன்னு கேட்டேன். டெய்லி உங்க ஹெல்த் கண்டிஷனை மானிட்டர் பண்ணணும். இல்ல, டெய்லி என்னோட ஹெல்த் கண்டிஷனை என் வீட்டுக்கு வந்து மானிட்டர் பண்ணணும். அதுக்கு நீங்க வீட்ல இருந்தா தானே. இப்ப நீங்க இங்க தானே இருக்கீங்க. ஷூ, நான் உங்ககிட்ட இதை டைரக்டாவே சொல்லிருக்கலாம். சரி வா, நம்ம போய் வீட்டுக்கு போய் டெஸ்ட் பண்ணலாம். எதுக்கு சார் ரெண்டு வேலை? ஏய், எது ரெண்டு வேலை? இங்க பாரு, இதுதான் உன்னோட ஒரே வேலை. சரி வா, டைம் ஆகுது, போலாம். சார், எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. எதுக்கு நான் உங்க கூடவே உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் நான் இங்க திரும்பி வரணும்? ஆமா, இவங்க அப்படியே லாஜிக் தெரியாம எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நான் ஒரு வேலையை அந்த பக்கம் வந்த மித்ரா. சரி, நீயும் வர நேரமாச்சா, அப்படியே உன்னை பிக்கப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் உனக்கு இந்த லாஜிக் ஏதாவது இடிச்சதுன்னா சொல்லு. நான் வேணா அப்படியே கிளம்பி போயிடுறேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, பின்னாடி ஏதாவது ஒரு ஆட்டோவை பார்த்து வந்துடுறேன். சார், உங்களை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹே, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், என் கூட வந்தா போதும், சரியா? ஆமா, நீங்க எப்போல இருந்து என்ன வா போன்னு பேச ஆரம்பிச்சீங்க? அது சும்மா அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வேண்டாம்னு சொல்லுங்க, நான் இனிமே உங்களை மேடம்னு கூப்பிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் சும்மா தான் கேட்டேன். சரி, நீயும் இனிமே என்ன பேர் சொல்லி கூப்பிடு. ஏன் சும்மா இந்த சார் கீரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டேன்? இந்த பழக்கம்லாம் இங்க மட்டும் தான். ஆக்சுவலி யூஎஸ்ல பார்த்தனா எல்லாருமே அங்க பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அது சரி. ஆமா மித்ரா, எப்படியும் உனக்கு எனக்கும் ஒரே வயசு தான் இருக்கும்ல? சார், எது உங்களுக்கும் எனக்கும் ஒரே வயசா? நான் பிறக்கும் போது நீங்க ஸ்கூலுக்கே போயிருப்பீங்க. சரி, அதனால என்ன, நீ பேர் சொல்லி கூப்பிடுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அப்பதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு க்ளோஸ் ஃபீலிங் வரும். அதெல்லாம் ஒரு ஃபீலும் இல்ல சார். நீங்க வாங்க போலாம். அப்போ நீ பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். அப்போ நானும் இனிமே உன்னை மித்து மித்துன்னு தான் கூப்பிடுவேன், பரவாயில்லையா? அப்படி சொல்லாதீங்க சார், எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். அப்படிதான் சொல்லுவேன், மித்து 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 மித்து. சரி, ஓகே, போலாம் போலாம். கடவுளே. சார், ஏன் இப்படி பண்றீங்க? ஹாஸ்பிட்டல்லயே முடிச்சிருந்திருக்கலாம். இப்போ 2 அலைச்சல். எது அலைச்சலா? ஹே, நீ என்ன பெரிய சகாரா பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்க? அதுக்கு இல்ல சார். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்குலாம் வாழ்க்கையில போரே அடிக்காதா? இல்லையே. அது சரி, எப்ப பாரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல், அதை விட்டு அந்த பார்மசி. ஏய், உன் வயசு பொண்ணுங்களா என்னென்ன பண்றாங்க தெரியுமா? நீ என்னடானா? அதுக்கு என்ன பண்றது சார், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அது என்னமோ சரிதான். போலீஸ் என்னாச்சு, ஏன் நிறுத்திட்டீங்க? ஏய், சும்மாதான். அந்த போலீஸ்காரர் இருக்கார்ல, அவர் எனக்கு தெரிஞ்சவரு. வா, நம்ம 2 பேரும் போய் பேசிட்டு வருவோம். அதெல்லாம் வேண்டாம் சார், டைம் ஆகுது, போலாம் ப்ளீஸ். மித்ரா, ஏன் இவ்வளவு பயப்படுற? அந்த போலீஸ் எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள பார்த்துட்டு பேசாமல போக முடியும். வா, போய் பேசிட்டு வந்துடுறேன். வேண்டாம் சார். சரி இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சார், வேண்டாம்.
ஃபைல்ல நேம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பாரு. சார் சார் சூப்பர் சார், கை கொடுங்க. என்னப்பா எதுக்கு கை கொடுக்க சொல்ற? அட கொடுங்கன்ற. சூப்பர் சார், செம சார். என்ன இப்படி பாக்குறீங்க? இங்க பாருங்க, இந்த மாதிரி மத்தியானம் மொட்டை வெயில்ல இப்படி நடு ரோட்ல நின்று டியூட்டி பாக்குறீங்களே, யாருக்காக சார்? யாருக்காக? யாருக்காக சார்? எங்களுக்காக தான் சார். நாங்க நல்லா இருக்கணும் தான் நீங்களே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆமா தம்பி, பின்ன இதெல்லாம் எங்க கடமை இல்லையா? போலீஸ் வேலைனா சும்மாவா? அதான் சார், அதேதான். வாங்க சார். என்னப்பா? மேடம் சூப்பர் மேடம். சார் செம. சார் அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும் சார். சொல்லுங்க தம்பி. என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, பேரு மித்ரா. அவளுக்கு போலீஸ்னா ரொம்ப பயம். ரோட்ல ஜெனரலா ஒரு போலீஸை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அப்படியே பேனிக் ஆயிரா சார். எல்லாம் அந்த சினிமாக்காரங்க பண்ற வேலை தம்பி. போலீஸ்காரங்களை கெட்டவங்களாவே காட்ட வேண்டியது. கரெக்ட் சார், கரெக்டா சொன்னீங்க. ஆனா அதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ஆமாமா ஆமாமா, மக்களுக்கு போலீஸ் மேல இருக்க பயம் போனாதான் நல்லது. எங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கும். அதேதான் மேடம். ஓ, அவங்க கார்ல தான் இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க 2 பேரும் வந்து ஜஸ்ட் ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா அவங்க பயம் கொஞ்சம் தெளிஞ்சிரும். ப்ளீஸ் எனக்காக வர முடியுமா? அதுக்கு என்ன, தாராளமா வாங்க. தேங்க்யூ சார். மித்து, மித்ரா, மித்ரா, ஹே. சார் அவங்களுக்கு காணோம், இங்கதான் இருந்தாங்க. எங்க போனாங்க தெரியலையே. அட போப்பா, நீ வேற டியூட்டி டயத்துல வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க. வேற வேலை இல்லையா உனக்கு? சார், தலைவலி வேற உன்னோட. போப்பா, வாமா. ஓ, மித்ரா. சொல்லுங்க சிஸ்டர். மித்ரா, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல சிஸ்டர். சொல்லுங்க, என்ன விஷயம்? சும்மாதான். தீபா இருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். சரி, வர மித்ரா. ஏய் மித்ரா, நீங்க தான் இருக்கியா? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஆமா, நீ எதுக்கு சொல்லாமலாம் ஓடி வந்த? நான் உனக்கா தானே உயிரை பணையம் வச்சு போலீஸ் கிட்டலாம் போய் பேசிட்டு இருந்தேன். போ மித்ரா, ஒஸ்ட் தெரியுமா நீ? ரொம்ப ஒஸ்ட். மித்ரா, எனக்கு புரியுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல பயம் இருக்கும். இதுக்கு பேரு போபியா. சிலருக்கு ஹைட்டு, சிலருக்கு தண்ணி, ஏன் சில பேருக்கு பிளட். அந்த மாதிரி உனக்கு இந்த போலீஸை பார்த்தா ஒரு போபியா இருக்கு. இங்க பாரு, அதெல்லாம் நம்ம பயத்தை மீறி ஒரு தடவை ஃபேஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் எல்லாமே சரியாயிடும். இங்க பாரு, இன்னைக்கு மட்டும் நீ பயப்படாம எனக்கு கோஆபரேட் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அந்த போபியாலாம் பறந்தே போயிருக்கு தெரியுமா? ஜஸ்ட் மிஸ். சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நம்ம அடுத்த தடவை பாத்துக்கலாம். எப்படி நமக்கு ரோட்ல இந்த மாதிரி ஒரு போலீஸ் கிடைக்காமல போயிட போறாங்க. ஆனா மித்ரா, நீ அப்பயும் இந்த மாதிரிலாம் ஓடி வரக்கூடாது, புரியுதா? யூ ஆர் a strong girl மித்ரா. இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? போதும், நிறுத்துங்க. நான் ஸ்ட்ராங்கா இல்லன்னு நீங்க ஒண்ணு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நான் யாருன்னு எனக்கு தெரியும் சார். ஏய், கம் ஆன், கூல். ஏன் இந்த மாதிரிலாம் கத்திட்டு இருக்க? நீங்க எதுவும் பேசாதீங்க, தயவு செஞ்சு. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. கிளம்புங்க. ஏய் மித்ரா, என்னாச்சு உனக்கு இப்போ? ஏன் இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? சின்ன விஷயம் எது சார்? எது சின்ன விஷயம்? உங்களை மாதிரியே பிரிவிலேஜ்டா எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க.
நீங்க உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் செய்யலாம்னா தாராளமா செய்யுங்க. ஆனா அதே ஃபார்முலாவை ஏன் விஷயத்திலயும் அப்ளை பண்ணாதீங்க. மித்ரா, எனக்கு புரியல. ஏன் நீ உங்களுக்கு புரியாது சார். நீங்க புரிஞ்சுக்கவும் வேண்டாம். இனிமே தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. இது செட் ஆகாது. ஏய், என்ன நீ என்னமோ பிரேக்கப் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க? கம் ஆன் மித்ரா, காம் டவுன். லவ்ல மட்டும் இல்ல சார், ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட கம்பேட்டிபிலிட்டி ரொம்ப முக்கியம். இனிமே நீங்க பாஸ், நான் ஸ்டாஃப், அவ்வளவுதான். அதை தாண்டி இனி எதுவுமே டாக்டருக்காக கூட நான் செய்யறதா இல்ல. மித்ரா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, நான் உனக்காக தான் அதை பண்ணேன். அது உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, எனக்கு புரியுது. மித்ரா, அதுக்காக ஐ அம் டெரிபிளி சாரி. அதுக்காக நீ என்னென்னமோ ஏன் பேசுற? சார், எல்லாத்தையுமே ஒரு சாரியால சரி பண்ண முடியாது. நீங்க பாக்குற ஒவ்வொருக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். உங்களால புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு வலி இருக்கும். ஏதோ சொன்னீங்களே, ஃபோபியா. இந்த உலகத்துல எல்லாரோட ஃபோபியாவையும் உங்களால சரி பண்ண முடியாது. உண்மையாவே நீங்க ஒரு உறவை மதிக்கிறீங்கன்னா பெருசா எதுவும் பண்ண தேவையே இல்ல சார். நீங்களா வாண்டடா போய் அவங்க வாழ்க்கையில எதையும் மாத்த ட்ரை பண்ணாம இருந்தாலே போதும். இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல சார். சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நான் எதுவும் சொல்லல. என் ஆளை விடுங்க சாமி, போயிட்டு வாங்க சார். மித்ரா, சார் ப்ளீஸ் கிளம்புங்க சார். அப்போ நீ என்கிட்ட பேச மாட்ட? மாட்டேன். என் கூட எங்கேயும் வெளியில வர மாட்டேன்? கண்டிப்பா வர மாட்டேன். அப்போ உனக்கு எனக்கு இனிமே எந்த சம்பந்தமும் இல்லைல்ல? ஆமா. அப்ப இனிமே நான் என்ன பண்ணாலும் நீ கண்டுக்க போறது இல்ல? ஆமா சார், ஆமா. அப்பாடா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொல்லை ஒளிஞ்சு போச்சுன்னு நான் அடுத்தவங்க சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். மித்ரா, இப்பதான் நான் முதல் தடவையா ஃபீல் பண்ற தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் மித்ரா. ஹேய், ஓகே ஓகே, நீனு அப்படியே ரொம்ப சூடா இருக்க. நானு அப்புறமா உன்னை மீட் பண்றேன். பாய் மித்து. விக்ரமாதித்தனை பிடிச்ச வேதாள மாதிரி இவர் என்னையே பிடிச்சிட்டு இருக்காரு. இதுல நான் தொல்லையா? நேரம் எல்லாம். அக்கா, அக்கா, வீட்டுக்குள்ள இவனை பெக்கர் நுழைஞ்சிட்டு தான் நினைப்பாங்களோ? அக்கோய், அக்கா. ஹாய்க்கா. டேய் தம்பி, என்னடா எப்படி இருக்க? என்னடா இப்படி பாதியா இழைச்சு போயிட்ட? அதுவும் இல்லக்கா, ஏர்போர்ட்ல இருந்து செக் அவுட் ஆகி வெளியில வரும்போது எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு சொல்லி புடிங்கி வச்சுட்டாங்க. ஏன்க்கா, ஏன் அவன் கஷ்டப்பட்டு காசை செலவு பண்ணி 85 கிலோவா இருந்த உடம்ப 70 கிலோவா சுருக்கிட்டு வந்து நிக்கிறேன். நீ வினையோட என்கேஜ்மெண்ட் கூப்பிட்ட கூட என்கேஜ்மெண்ட் செகண்டரி, ஃபிட்னஸ் இஸ் பிரைமரிங்கிற கான்செப்ட்ல இந்தியன் வேலை எப்படி 5 லட்ச ரூபா செலவு பண்ணி சும்மா சிக்கன் உடம்ப குறைச்சிட்டு பாலிவுட் ஸ்டார் கணக்காக வந்து நின்னா என்னடா இது பாதி இழைச்சு போயிட்டேன்னு வருத்தப்படுற? நீ கூட பாரு, அன்னைக்கு பார்த்தப்ப 1 சென்ட்ல இருந்த உடம்ப 3 சென்ட்டுக்கு பட்டா போட்டு உடம்ப ஏற்றி வச்சிருக்க. உனக்கு தான் முதல்ல ஃபிட்னஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். தம்பி, நம்ம வினைக்கு பாத்தியா? அக்கா, அதை தான் நீ ஃபோன்லேயே சொல்லிட்டீல்ல, மறுபடியும் இதுக்கு சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்க. அதான் நான் இப்போ வந்துட்டேன்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஆமாம், மாமா இங்கே தேட்டருக்கு போயிட்டாரா? மாமாய், மாமாய். டேய், பின்னாடி தான் நின்றுருக்கீங்களா? அக்காவை பார்த்த சந்தோஷத்தில் சுற்றி இருக்கிற எதுவுமே தெரியல மாமா.
நல்லா இருக்குடா. ஆமா, ஆ. நான் வந்து ஏதோ தியேட்டர்ல இருப்பேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஐயோ மாமா, நான் சொன்னது சினிமா தியேட்டர் இல்ல, ஆபரேஷன் தியேட்டர். ஓஹோ, குட் ஜோக். உனக்கு வாய் மட்டும் குறையவே இல்லடா. உடம்பு குறைக்கிறதுக்கு என்னென்னமோ பணம் செலவழிச்சேன்னு சொன்ன, வாயை குறைக்கிறதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லையா? ஐயோ மாமா, நான் அந்த ட்ரீட்மெண்ட் கூட போனேன். அந்த படுவாய் பையன் வாயை குறைக்கிறேன்னுட்டு கொஞ்சம் கிழிச்சு நீளமாக்கிட்டான். நான் இங்க தானே இருக்க போறேன், எவ்வளவு நீளமா கிழிச்சிருக்கான்னு பார்க்க தானே போறீங்க. அதான் இப்பவே பாத்துட்டோமே. வந்ததுல இருந்து கொஞ்சமாவது கேப் விட்டியா? பக்கத்துல நிக்கிறவன கூட கவனிக்காம லோட லோடன்னு பேசிக்கிட்டே இருக்க. ஏன் பக்கத்துல இருக்கிறவரை கவனிச்சுட்டு தானே இருக்கா? ஏன் மாமா கவனிச்சுட்டு தானே இருக்கேன். பாத்தியா மாம்சே! அட இதுவரை எப்படிடா இருக்க? நல்லா இருக்கு. ஐயோ மாம்சே, துபாயில அடிக்கிற வெயிலுக்கு இப்படிதான் போடுவீங்களா? மரியாதையா உண்மையை சொல்லு. ஃபாரின் ரிட்டர்ன் காட்டுறதுக்கு மார்க்கெட்ல தான் வாங்கிட்டு வந்தேன். இல்ல மாப்ள, சத்தியமா துபாயில வாங்குதா? துபாயில இருந்து வராங்கறதுக்காக ஒரு ஐடென்டிட்டி வேணும்ல, அதான் கூலிங் கிளாஸ் ஜாக்கெட் எல்லாம் நல்லா இருக்கா? மாம்சே, நீ சூப்பர் தெரியுமா? நானும் இந்த 2 பேரையும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், எதுவுமே வேலைக்கு ஆகல. ஆனா நீ வந்த உடனே கல்லு மாதிரி இந்த வீட்டை அப்படியே கலகலன்னு மாத்திட்டு பாரு. சூப்பர்யா. அதுக்குதான் மாப்ள அருண் வேணுங்கிறது. சும்மாவா சொல்லிருக்காங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும். ஐயோ என்ன ஐயோ, கண்டிப்பா போகும். சரி சரி. உங்க அப்பா கொடுக்குற ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் விட நான் கொடுக்குற லாஃபிங் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க தானே போறேன். அக்கா, நாங்க 2 பேரும் போய் ஃப்ரெஷ் இல்ல, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். விட என் கூட கம்மிங். நீ நல்லா சமைச்சு வை, சாப்பிடுற மாதிரி நல்லா சமைச்சு வை. ஓகே? சமைச்சு வைமா. சோறு சோறுன்னு போய. என் புள்ள மனசை விட்டு பேசக்கூட ஆள் இல்லாம தனியா கஷ்டப்படுறானேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டான் என் தம்பி. அவன் உன் தம்பி தானே? ஒருத்தனுக்கே இந்த வீடு தாங்கல, 2 பேருக்கு எப்படிதான் தாங்க போதோ. ஏய் பாரதி, அப்புறம் உட்கார பேசலாம். மாப்பிளடி எப்படிடா இருக்க? அக்கா உனக்கு கேன்சர்னு சொன்னதும் பதறி போயிட்டேன்டா. உடனே கிளம்பணும் பார்த்தேன்டா, ஆனா முடியலடா. உனக்கு ஒன்றும் இல்லையே, நல்லா இருக்கே? இல்ல என்ன ஃபீலிங்ஸா? யோ மாம்சே, என்னமோ வெளியில நெகட்டிவ் வைப்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இங்க உள்ள வந்து அழுதுட்டு இருக்க. யோ முதல்ல கண்ணத்தோடையா காமெடி பண்ணிட்டு. எனக்கு ஒண்ணும் இல்லையா? வா உட்கார். மாப்பிள, சின்ன வயசுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்துருக்கேன்டா. உனக்கு எப்படின்னு தெரிஞ்சதும் நான் வந்திருக்கணும். ஆனா மாம்ஸ், இதெல்லாம் நீ சொல்லுமா? எனக்கு தெரியாதானே? இல்லை மாப்பிள, இந்த வெளிநாட்டில் இருந்தாலே இதுதான் நல்லது கெட்டதுன்னு எதுக்கும் வர முடியாது. பேர் தான் துபாயில் வேலை பார்க்குறேன்னு. உன் நிச்சயதார்த்தத்துக்கு வர முடியாமல் போனப்போ கூட அவ்வளோ வருத்தப்படல. ஆனால் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்திருக்கணும்டா. கடைசி நேரத்தில் கம்பெனியில் இயர் எண்டிங், அக்கௌண்ட் க்ளோசிங், அது இதுன்னு சொல்லி லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ இங்கே வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிள என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. சரி, என்னை பார்த்துட்டல, இப்போ உனக்கு நிம்மதியா இருக்கா? யோ போது பிடியா. நீ பாரு, உனக்கு எனக்கு சென்டிமெண்ட்லாம் செட்டே ஆகாது, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம? அப்படி இல்லை மாப்பிள, யார் சொன்ன? எனக்கு சென்டிமெண்டெல்லாம் இருக்குது. கீழே உன்னை பார்த்ததுமே அக்கா உனக்கு கேன்சர்னு சொன்னதான் ஞாபகத்துக்கு வந்தது. நான் அதை பற்றி அங்கேயே பேச போய் ஏற்கனவே அக்காவும் மாமாவும் துக்கத்தில் இருக்காங்க. நான் அதை பற்றி பேசினா நொறுங்கி போயிடுவாங்கடா, அதான் அங்கே பேசல. சரி, நீ ஃபீல் பண்ற அளவுக்குலாம் எனக்கு ஒண்ணுமே ஆகலையா? என்ன பாரு, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. ஆமா, நான் தெரியறேனா இல்லையா? எப்படி இருக்கேன்? சும்மா அப்படியே தெலுங்கு பட வில்லன் மாதிரி இல்ல? ஹிந்தி பட ஹீரோ மாதிரி இருக்கேன். சரி மாப்பிள, ஏதோ உனக்கு ஆறுதல் சொல்ல நான் வந்தா எனக்கே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். மாம்ஸ், உண்மையை சொல்லணும்னா எனக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆளே இல்லாமல் இருக்கோமேன்னு. ஆனால் ஒரு கட்டத்தில் அதை கூட சமாளிச்சிட்டேன். அப்பா அம்மாவை மட்டும் என்னால் மாற்றவே முடியல. அம்மா கூட மனசில் நினச்சதை வெளில சொல்லி அழுதுருவாங்க. ஆனால் அப்பா எல்லாத்தையும் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு மாம்ச. அவரும் அப்பா மாப்பிள்ள பெற்றிருக்காருல்ல, அப்படிதான் இருக்கும். விடு, நான் வந்துட்டல, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆனால் ஒன்றும் மாப்பிள்ள, உனக்கு ஒன்றும் ஆகாது. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கணும். நான் நம்பிக்கையெல்லாம் இருக்கேன்னு எனக்கு தெரியாது, அட்லீஸ்ட் கவலைப்படாமல் இருக்கேன். நான்
இந்த கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இந்த 2 பேரும் என்ன டார்ச்சர் பண்றாங்க பாரு. ஐயோ அதான் தாங்க முடியல என்னால. மாம்சு, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்ல. கல்யாணம் பண்ண உனக்கான பிரச்சனை